லக்ஷ்மி பேர பூஜை இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் 3 நாள் பண்ணலாம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் வியாழக்கிழமை பூஷம் வளர்பிறை பஞ்சமியும் இருக்குது. ஸோ இன்றைக்கி சாயந்தரம் கண்டிப்பாக பண்ணிடுங்க. மத்தியானம் 1 to 2 குரு உரையில் பண்ண முடியாதவங்க ஈவினிங் வந்து 4 to 6 குபேர காலம்னு சொல்லுவாங்க. ஈவினிங் 4 to 5 சுக்கிர உரை, 5 to 6 புத உரை. ஸோ அதனால் சுக்கிர புத உரை கூடி வர நேரத்தில் குறிப்பாக மாலை 5:30 6 மணிக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிஞ்சு அந்த டேத்தை கீப் பண்ணுங்கள். 5 to 6 அப்படி இல்லைன்னா மாலை 4 6 பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸில் போயிருக்கீங்க பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருந்ததுன்னா ஈவினிங் 8 to 9 அந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுங்கள். இன்றைக்கி கோயிலையும் சிறப்பாக பூஜைகள் அபிஷேகங்கள் அலங்காரங்கள்லாம் பண்ணி கோயிலையும் தொடர்ந்து பூஜை நடந்துகிட்டே இருக்குது. முடிஞ்சவங்க கோயிலில் ஈவினிங் 8 மணிக்குள்ள வந்து தரிசனம் பண்ண முடிஞ்சவங்க வந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. பூஜை பண்ணுறவங்க வீட்டில் சாயந்தரம் மாலை நேரத்தில் பண்ணுங்கள். 4 to 6 பண்ணுங்கள், 5 to 6 பண்ணுங்கள். அப்படின்னாலும் 8 to 9 குரு உரையில இன்றைக்கி பண்ணிடுங்க. நாளைக்கு மறுநாளும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையிலையும் சனிக்கிழமை மாலை நேரத்துலையும் பண்ணுங்கள். 3 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். இன்றைக்கி கண்டிப்பாக குபேர பகவான் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குபேர முத்திரையோட அந்த மந்திரங்களை சொல்லுங்கள். 5 ரூபாய் காயினை அள்ளி போட்டு குபேர பகவானுக்கு முன்னாடி வச்சு அந்த மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணுங்க. அவளால் முடிஞ்ச பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணுங்க. இதெல்லாம் குபேர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செந்தாமரை மலைகளால் பூஜைகள் பண்ணுங்க. சிவப்பு நிற பூக்களும் செந்தாமரை மலைகள் மகாலட்சுமிக்கு, சிவப்பு நிற பூ வந்து குபேர பகவானுக்கு. இந்த பூக்களால் உங்களோட ஃபோட்டோக்களை வீட்டில் இருக்க லட்சுமி குபேர போட்டு அலங்காரத்தை பண்ணிட்டு 5 ரூபாய் காயின் குபேர பகவானுக்கு வந்த அந்த 5 ரூபாய் காயினால் அள்ளி போட்டு அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக அந்த மந்திரத்தை சொல்லி அள்ளி போடுங்க. அந்த மந்திரத்தை சொல்லி குபேர முத்திரை பிடிச்சி தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு கோரிக்கை நினச்சி ஆம்பிஷன் நினச்சி கண்டிப்பாக தியானம் பண்ணுங்கள். குபேர முத்திரையோட தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணும் பொழுது என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைப்பு அப்படி உங்களோட எதிர்கால திட்டங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அதை நினச்சி அந்த ஒரு வீடு வாங்கணும்னா வீடு வாங்கணும், ஒரு கல்யாணம் முடிக்கணும், திருமணம் குழந்தை கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நல்ல பதவி கிடைக்கணும், எதை நினைக்கிறீங்களோ அதை நினச்சி இந்த குபேர முத்திரையோட குபேர பகவான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி கிழக்கு மேற்கா உட்காந்து குபேர முத்திரை மூலம் அந்த பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். இன்றைக்கி விசேஷமான நாள் 21 நாள் 3ஆம் தேதி குருவோட ஆதிக்கம் கூட நாள் வருது, குருவோட எண் வருது, குருவோட நாள் வருது, குபேர பகவானுக்கு வந்த நட்சத்திரம் வருது. எல்லாம் கூடி வர இந்த நேரத்தில் குபேர பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. மானசீகமாக பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். உங்களுடைய அனைவர் இல்லங்களிலும் லட்சுமி குபேர சம்பத்து கொட்டட்டும். அரிக்காசமணி நரலும் என்றட்டும் கிட்டட்டும்.